Hi friends, this is Vinod Raj. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Azureல இருக்கிற virtual machine உடைய data disk வந்து snapshot எடுக்க போறோம். அந்த எடுத்த snapshot வச்சு நம்ம ஒரு new virtual machine create பண்ணிட்டு அந்த new virtual machineல நம்ம snapshot source வச்சு நம்ம வந்து data disk வந்து add பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். Let us see. So அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி virtual machine வந்து Azureல create பண்ணிருக்கேன். app vm ன்ற நேம்ல just click on this vm. இங்க பாத்தீங்கன்னா என்னோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் சர்வர் வந்து லான்ச் பண்ணிருக்கேன். சோ விண்டோஸ் சர்வர் 2019 and then இதுல டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் வந்து டேட்டா டிஸ்க் வந்து நான் அட்டாச் பண்ணிருக்கேன். சோ டேட்டா டிஸ்க் பாத்தீங்கன்னா எனக்கு 16 GB இருக்கு. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த மெஷினை வந்து நான் வந்து ரிமோட் எடுத்து வச்சிருக்கேன். சோ இதுதான் அந்த மெஷின். இதுதான் அந்த விண்டோஸ் சர்வர் டேட்டா சென்டர். இங்க பாருங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா என்னோட 16 GB டேட்டா disk இதுதான். சோ இங்க பாருங்க ஆல்ரெடி பார்த்தா 3 ஃபோல்டர் இருக்கு. சோ நான் இன்னொரு ஃபோல்டர் நான் இப்ப கிரியேட் பண்ணிக்கிறேன். பேக்கப் ஃபைல்ஸ் னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா n நம்பர் ஆஃப் ஃபோல்டர்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இங்க என்னென்ன டேட்டா இருக்குதோ இதுதான் நம்மளோட ஸ்னாப்ஷாட்ல வர போகுது. சோ ஸ்னாப்ஷாட்ன்றது வந்து ஜஸ்ட் வந்து இதே மாதிரி ஒரு காப்பி சரிங்களா? சோ இந்த டேட்டா டிஸ்கை வந்து நம்ம அப்படியே என்ன பண்றோம் ஒரு காப்பி எடுத்து நியூவா கிரியேட் பண்ற virtual machine நம்ம அட்டாச் பண்ண போறோம். சோ let us do. இப்போ இத கிளிக் பண்ணிக்கங்க டேட்டா டிஸ்கை. கிளிக் பண்ணிட்டு இங்க create snapshot கொடுங்க. click on create snapshot. இங்க snapshot நேம் கொடுங்க. நான் என்ன கொடுக்கறேன்? backup data disk அப்படிங்கற நேம் கொடுக்கறேன். okay and then next leave as it is in the encryption partலாம். so இங்க பாத்தீங்கன்னா enable public access from all networks advanced. okay, next and then review create. so it takes some time, let us wait. so நம்மளுக்கு இப்ப பார்த்தா snapshot பாத்தீங்கன்னா successfully வந்து கிரியேட் ஆயிடுச்சு. so deployment succeeded நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. so click on go to resource. so இதுதான் நம்ம எடுத்திருக்க backup data disk ன்ற snapshot. so பாருங்க storage type zone redundant source data disk size வந்து 16 GB. okay now we are going to create virtual machine create பண்ணலாம் வாங்க. நான் வந்து existing resource group select பண்ணிக்கிறேன். virtual machine name வந்து app vm2 கொடுத்துக்கிறேன். இங்க வந்து no infrastructure redundancy required. நான் வந்து image வந்து windows கொடுத்துக்கிறேன். and then username Azure username கொடுத்துக்கிறேன். and then password okay. so by default வந்து RDP port enable இருக்கும். and then click on next disk. so disk வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கீழ வந்தீங்கன்னா create and attach a new disk ன்னு இருக்கு. so நான் இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா இங்க source type உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். so இங்க பாத்தீங்கன்னா none இருக்கு. இங்க கிளிக் பண்ணுங்க. இங்க source type வந்து snapshot வந்து கிளிக் பண்ணிக்கங்க. so snapshot கிளிக் பண்ண உடனே நம்ம கிரியேட் பண்ண அந்த snapshot data disk வந்து இங்க காமிக்குது. இந்த நேம் வந்து நம்ம என்ன கொடுத்திருக்கோம் backup data disk னு கொடுத்திருக்கோம். சோ இத செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க செலக்ட் பண்ண உடனே நம்மளுடைய சைஸ் வந்து இங்க ஷோ பண்ணுது பாருங்க. நம்ம 16 GB தான் டேட்டா டிஸ்க் வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துறோம். சோ இங்க வந்து ஷோ பண்ணுது பாருங்க. and then click on okay. so there is already a resource with the same name. so name வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். so data disk backup அப்படினு கொடுத்துக்கறேன் நேம். okay and then networking part. so networking part இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க public IP வந்து enable பண்ணிக்கங்க. none ன்னு இருக்கு.
ஆக்சுவலி இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நன்னு ஷோ பண்ணிட்டு இருந்துச்சு பப்ளிக் ஐபி. ஆக்சுவலி என்னுடைய கோட்டா வந்து இதில் எக்ஸீட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய கோட்டாஸை வந்து நான் அதை கிளியர் பண்ணிட்டு வந்தேன். ஒரு ரிசர்ச் குரூப்பில் அதிகமாக வந்து பப்ளிக் ஐபி வந்து ஸ்டோர் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த ரிசர்ச் குரூப் வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் எனக்கு கிடச்சிச்சு. பாருங்கள் AppM to IP அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் தென் நவ் கிளிக் ஆன் மேனேஜ்மெண்ட், மானிட்டரிங், leave as it is by default. No, create. Let us wait for some time. Now successfully deployed. Yes, deployment succeeded. Go to resource. Now my app PM is ready to use. So let's see. Yes, data disk also here we have. Now we can connect the machine. Connect. We can connect via ODB file. So ODB file is here. ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றதால கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும் லோட் ஆகிறதுக்கு. எஸ், our machine is ready to use. So let's see whether our data disk attached or not. Yes, data disk is successfully working. ஸோ நம்ம என்னென்னலாம் ஃபைல் பார்த்தோமோ அந்த டேட்டா டிஸ்கில் அது எல்லாமே இங்கேயே இருக்குது. ஸோ இது ஒரு VM, இப்போ நியூவாக க்ரியேட் பண்ண VM. ஸோ இதுதான் அந்த VM. .69.4ன்னு முடியுது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது .16. இந்த VMலேயே அந்த டேட்டா இருக்குது பாருங்கள். பேக்கப் ஃபைல்ஸ் 4 ஃபோல்டர் இருக்குது. 16லேயும் இப்போ க்ரியேட் பண்ண 16.4லேயும் பாருங்கள் 4 ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஸோ யூஸிங் Snapshot we have created a data disk. So it is successfully working. Thank you friends, thank you for watching.